நான் எல்லா பீஸும் வந்து நமக்கு தேவையான லென்த்துக்கு வந்து ஜாயின் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பிசுறு வந்து உள் பக்கமாக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரே மாதிரி 1/4 இன்ச்சு இல்லை அதை விட ஒரு கம்மியாக வந்து ஒரே மாதிரி அடிச்சிருங்க ஃபுல்லாக. இப்போ நமக்கு வந்து ஒரே மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து அடித்தாச்சு, ஒரு பக்கம் வந்து பிளெயினாக இருக்குது. இப்போ அது அப்படியே வந்துச்சு நம்ம வந்து தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ எந்த பக்கம் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதாவது உள் பக்கமாக வைக்கணும். உள் பக்கம் வச்சு தான் வந்து வெளிப்பக்கம் வந்து திருப்பணும். அப்போ தான் அந்த டிசைன் வந்து திரும்புறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி கரெக்டாக உள் பக்கம் திருப்பிக்கிறங்க. உள் பக்கம் திருப்பிட்டு கொக்கி பெட்டி அடிக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுருங்க. அந்த பிசுறு வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து கொக்கி பெட்டி வந்து அடிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து தையலுக்கு வந்து கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதை அப்படியே வச்சு தைச்சிக்கிட்டு வந்துடுங்க. ஒரே மாதிரி அடிச்சிருங்க. அதை அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பெருசு அந்த நமக்கு வந்து திருப்புறதுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து கிளாத் வந்து இருக்கணும். ஒரே மாதிரி வந்து இருக்கணும். அதனால் அதை கரெக்டாக பார்த்து அடிச்சுக்கிடுங்க. இப்போ இது ஃபுல்லாக நமக்கு வந்து அடித்தாச்சு. இப்போ இதை நான் உங்களுக்கு வந்து திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குல்ல, இது வந்து நமக்கு வந்து இந்த பக்கமாக வெளிப்பக்கமாக வரணும், இந்த மாதிரி வரணும். அப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க. ஒரே மாதிரி கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஃபுல்லாக சிசர் கட் போட்டுருங்க. கரெக்டாக அந்த ரவுண்டு எங்கெங்கே வந்து திரும்புதோ அங்கே ஃபுல்லாக நல்லா வந்து அடையாளப்படுத்திக்கணும். அதாவது சிசர் கட் வந்து போட்டுருங்க நீட்டாக. அப்போ தான் வந்து நமக்கு வந்து நீட்டாக கழுத்து வந்து திரும்பும். அதனால் கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து இப்போ கட் பண்ணிக்கிறங்க. இப்போ இதை அப்படியே வந்து திருப்பிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், இதை வந்து நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த கிளாத்தை வந்து அப்படியே வந்து இதை ஃபுல்லாக உள்ளே வச்சு அப்படியே திருப்பிடுங்க. நமக்கு வந்து ஒரு பைப்பிங் அளவுக்கு வந்து கரெக்டாக வரணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓரத்து தையல் வந்து போட்டுருங்க. அதாவது நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த ஓரத்து தையல் வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த டிசைனை வச்சு தைச்சிக்கலாம். நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு கரெக்டாக பிசுறு இல்லாமல் நூல் வந்து இதுக்கு மேட்சாக வந்து போட்டுக்கிறோங்க. இப்போ நமக்கு வந்து இதை வந்து நீட்டாக ஒரு பக்கம் அடிச்சிட்டோம் பாருங்கள். இதை அப்படியே வந்து மடித்து இன்னொரு தையல் வந்து அதில் வந்து கரெக்டாக அந்த டிசைனை உள்ளர வச்சு அதை அப்படியே வந்து அடிச்சுட்டு வந்துடுவோம். பாருங்கள், இப்போ அந்த அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு இந்த கிளாத் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த சமோசா மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள். இதை வந்து கரெக்டாக உள்ளுக்குள்ளே வந்து இந்த பீஸை எடுத்துகிட்டு அதை கரெக்டாக உள்ளர வச்சுருங்க. அந்த பிசுறு போகிற அளவுக்கு கரெக்டாக உள்ளே வச்சு இதை வச்சு தைச்சிருங்க.
பக்கத்தில் வந்து வச்சுருங்க. அப்போ வந்து நமக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் லேஸ் வைக்கிறத விட இது வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வைக்கிறது. அதனால கரெக்டாக அதை பார்த்து பொறுமையாக வச்சுக்கிட்டு வந்துடுங்க. நல்லா கரெக்டாக அந்த பிசுரை உள்ளர தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து வைங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நான் எல்லாமே பூரா ஒரே மாதிரி உங்களுக்கு வந்து வச்சுட்டு வந்து காமிக்கிறேன். இதே மாதிரி இப்போ நீங்களும் வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து வச்சுட்டு சாரீ கலரில் வந்து பைப்பிங் மாதிரி வச்சுட்டு இந்த சமோசா மாடல் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு பாசி இதில் வந்து தைக்கிறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நீட்டாக வந்து சுற்றி ஃபுல்லாக நான் வந்து வச்சுட்டேன். சின்ன சின்னதாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு பீட்ஸு, அதாவது சாரீ கலரில் நமக்கு வந்து சின்னதாக பைப்பிங் இல்லாமல் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு வந்து அடிச்சிருக்கோம். நீட்டாக ஒரே மாதிரி நான் ஃப்ரண்ட்டில் வந்து சும்மா இந்த ஒரு லேயர் மாத்திரம்தான் அதில் வந்து வச்சுருக்கேன். நான் வந்து டிசைன் வைக்கலை. இந்த சமோசா மாடல் பேக் நெக் மாத்திரம் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் கரெக்டாக ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நெக் வந்து நீட்டாக இருக்கும். ரொம்ப கசகசன்னு இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். சாரியோட கிளாத் வந்து ஒரு 1/4 மீட்டர் அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம பைப்பிங்க்கு எப்போ எந்த அளவுக்கு வந்து நம்ம கிளாத் கட் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு பாருங்கள். நெக் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ கோல்டு கலரில் நமக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணுறது தான் கஷ்டம். நான் எப்படி கிராஸ் பீஸ் வந்து ஸ்கேல் வச்சு கட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே மாதிரி வந்து பீஸ் வந்துடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வீடியோ வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.